क्राइम अलर्ट, जुर्म के खिलाफ आवाज। மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். உண்மையாவே நான் எந்த தப்பு பண்ணல. ஆனா நான் இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரியும். நாம எண்ணிக்கைகள் படி பார்த்தா 2014ல கிட்டத்தட்ட 9400 ஸ்டூடெண்ட்க்கு மேல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு 55 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடக்கும்போதெல்லாம் நம்ம எப்பவும் நினைக்கிறது என்ன, நம்மளோட மாணவ மாணவிகள் சரியா படிக்கிறது இல்லை, அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. சில நேரங்கள்ல உண்மைகள் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு பொண்ணை பார்த்தீங்கல்ல, அவளும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா எதுக்கு? ஒருவேளை அவளோட பரீட்சையில கம்மியான மார்க் எடுத்துட்டாளா, இல்ல அவளுக்கு வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் கூட சண்டையா, இல்லைன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறதையும் தாண்டி அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட் இன்னைக்கான எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு உண்மையான சம்பவத்தை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாயிடும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் கேள்விகள் வரும். அதோட பதில்களை தேடுறது யாராலையும் முடியாத ஒரு வேலை. இந்த கதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த கதையில புது திருப்பம் வந்தது கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடி. மத்திய பிரதேச ஆலோட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க முக்தி ரத்னாம் என்ற பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்தாங்க. அதே காலேஜ் ஹாஸ்டல்ல தங்க ஆரம்பிச்சாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. மேடம், என்னோட பேரு சந்தீப். இவ என்னோட தங்கச்சி மகன் முத்தி. ம். இவங்க அவளோட மாமி. ம். ஆ, ஆ, இவங்க தான் இங்க இருக்க போறாங்களா? ஆ, இவங்களோட அம்மா அப்பா வரலையா? மேடம், அவங்க 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. இவளுக்கு எல்லாமே நாங்க தான். சாரி. நீங்க இவங்களோட ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு. இத பாருங்க. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்துமேனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இந்தாங்க. இந்த ஃபைலை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இதை நீங்க சைன் போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இங்க ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் இங்க இருந்து எங்கேயும் போறதுக்கு யாருக்கும் அலோட் கிடையாது. ஒருவேளை பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்க்கணுமோ இல்ல கூட்டிட்டு போகணும்னா
அவங்கள உங்களால ரிசப்ஷன்ல மட்டும்தான் பார்க்க முடியும். யாரோட ரூமுக்குள்ளேயும் நீங்க உள்ள போகவே கூடாது. அப்புறம் அவங்க சாப்பாடை அவங்க கேன்டீன்ல தான் சாப்பிட்டாகணும். ஏன்னா இதெல்லாம் நாங்க பொண்ணுங்களோட சேஃப்டிக்காக தான் பாக்குறோம். சரக்கு சிகரெட் எல்லாம் கண்டிப்பா இங்க அலோடே பண்ண மாட்டோம். இதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஒருவேளை இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்க அதுல சைன் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா மேடம், இது நல்ல விஷயம் தானே. அப்படின்னா சரி, நீங்க இதுல சைன் பண்ணி கொடுக்கலாம். இந்தாங்க மேடம். சரி, உங்களுக்கு நான் ரூம் நம்பர் 17 கொடுக்குறேன். அங்க இன்னொரு பொண்ணு கூட இவங்க ரூமை ஷேர் பண்றதா இருக்கும். சரி, ம். இங்க பாருமா, இன்னையில இருந்து உன்னை நீயே தான் பாத்துக்கிட்டாகணும். கவனமா இரு, புரிஞ்சுதா? அப்புறம் இங்க பாரு, இங்க அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக உன் மாமா காசை தண்ணியா செலவு பண்ணிட்டு இருக்காரு, புரியுதா? படிப்பை விட்டுட்டு அங்க இங்கெல்லாம் சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்க பாருமா, தினமும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இரு. இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே சொல்லணும். சரிங்க மாமா. சரிம்மா, நீ இப்போ உன்னோட ரூமுக்கு போமா. நாங்க வீட்டுக்கு போனோடனே உனக்கு ஃபோன் பண்றோம். ம். பத்திரமா இருமா. ம். போலாம். எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க? 17. அது அந்த பக்கம் இருக்கு. வா, உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். சரி, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இங்க புதுசா வந்திருக்கியா? ம். ராத்திரி நேரத்துல ரூமை விட்டு வெளியே வந்துடாத. இந்த ஹாஸ்டல்ல ஒரு பேய் சுத்திட்டு இருக்கு. உண்மையாவா? உண்மையதான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 17 எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. ஹாய். ஹாய், நான் முக்தி. நீங்க? உனக்கு இந்த ரூம் தானே கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஆமா. நான் அவி. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மன்சூர்ல இருந்து வரேன். அப்புறம் ஒரு வருஷமா நான் இங்க தான் இருக்கேன். உள்ள வா. இதோ வரேன். எங்க அப்பா பேங்க்ல வேலை செய்யறாரு, அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. ம். டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாரு. அதனால என்ன இங்க போட்டாங்க. அவனி, அந்த பொண்ணு யாரு? அந்த கிரீன் ட்ரெஸ் பொண்ணா? ம். அவளோட பேரு கீர்த்திகா. அவ உன்கிட்ட பேச வந்தானா நீ விலகி போயிடு. ஏன்னா அவ உடம்புக்குள்ள பேய் வரும். பேயா? நிஜமாவா? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். அவ உடம்புக்குள்ள பேய் வரும். என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணை பத்தி இப்படிலாம் பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சாரி மேம். என்ன சாரி? இன்னொரு தடவை யார பத்தியும் நீ இங்க இப்படி பேசக்கூடாது, புரிஞ்சுதா? எஸ் மேம். சாப்பாடு நல்லா இருக்கா?
தீபிகா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் இப்ப நல்லா இருக்கேன் மேம். ம், குட். நல்லா சாப்பிடு. முக்தி, உனக்கு இங்க பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு இங்க எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நேரா என்கிட்டயே வந்து சொல்லு, ஓகேவா? ம். என்ஜாய் பண்ணி சாப்பிடு. என்னோட சாப்பாடை நீங்க ரூமுக்கு அனுப்பி விடுங்க. இந்த வார்டன் மேம் இருக்காங்களே, சிடுமுஞ்சியா இருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. மேடம் இதுக்காக இப்படி எல்லாம் மேடம் பண்றாங்க? இதெல்லாம் மது சுக்லாவோட ஆவிய சாந்தி அடைய பண்றாங்க. அதனால இங்க 10 மணிக்கு அப்புறம் யாரும் ரூம் விட்டு வெளில வர மாட்டாங்க. ராத்திரி ரூம் விட்டு வெளியே வந்துடாத. இங்க ஹாஸ்டல்ல ஒரு பேய் சுத்திட்டு இருக்கு. இந்த மது சுக்லா யாரு? அவளும் இங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா. அவ ஒரு நாள் இங்க இருக்கிற மரத்துல தூக்கு போட்டு செத்துட்டா. அதோ அந்த மரம் தான். மது, மேடம், மது, மேடம், அவினி, மது. மேடம், அன்னையிலேருந்து மது சுக்லாவோட ஆவி இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வார்டன் மேம் இங்க ஆவிங்க வரக்கூடாதுன்னு தான் புகை போட்டுட்டே இருப்பாங்க. நீ அவளை பாத்திருக்கியா? இல்ல, ஆனா ஒரு விஷயம் தெரியும். யாராச்சும் அவளை பார்த்துட்டா அப்புறம் அவங்களும் கீதிகா மாதிரி பைத்தியம் ஆயிடுவாங்க. வா வா போலாம். நான் இந்த மிஷினை வச்சு எப்படியாச்சும் அந்த பேயை கண்டுபிடிச்சே தீருவேன். நீ எங்க ஒளிஞ்சிருக்க? யாரா வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துரு. என் முன்னாடி வா.
என்ன எழுந்துட்டியா? ம். ஆமா, உன் கழுத்துல என்ன காயம் அது? என்ன ஆமா, காயமா? காயம்தான். நீ எழுந்து போய் கண்ணாடியில பாரு. சரி, நான் காலேஜ் கிளம்புற டைம் ஆச்சு. உன்னை நான் அங்க பாக்குறேன். பாய். ஓம் காளி, நீடி, சூளி, பத்திரகாளி, ஜெய்காளி, மோம் காளி, மகா காளி, இந்த இடத்துல இருக்க பில்லி, சூனிய, ஏவல் எல்லாம் ஓடி போயிடணுமா? சார், என்ன வேணும்? ராமச்சந்திரனோட பழைய பாரதம். ஐடி எங்க? இந்தா நீ கேட்ட புக்கு. நீங்க இத படிக்கிறீங்களா? ஆமா, படிக்கிறேன். உண்மையிலே பேய்கள்லாம் இருக்குமா? நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே பேய் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஐடி கார்டு என்கிட்டே இருக்கட்டும். நான் என்ட்ரி பண்ணணும். போகும்போது கொண்டு போ. ஓகே. உன்னோட பேரு முக்தி தானே? ஹா, நீ எங்க இருந்து வர? அலாட்ல இருந்து வரேன். அடடா, அங்க என் சொந்தக்காரங்களும் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஊரு. நாங்க எப்போ அங்க போனாலும் அங்க இருக்கிற மகாதேவ் கோயிலுக்கு கண்டிப்பா போவோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. இங்க இருக்க எல்லாருமே உங்களுக்கு பேய் பிடிக்கும் சொன்னாங்க, அதானே? சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்னை பத்தி நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் முக்தி. இதெல்லாம் எதுக்காக எனக்கு மட்டும் நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் உனக்கு இன்னொன்னு தெரியுமா? இந்த விஷயத்தால எனக்கு படிப்புலயும் பிரச்சனை வருது. என்ன பண்றது? ஹாஸ்டல்ல எந்த பொண்ணு என் கூட பேச மாட்டேங்கிறா. யாராவது என் முன்னாடி நடந்து போனாலும் அவங்க பாட்டுக்கு வேற வழியில போயிடுறாங்க. எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டாங்க. யாருக்கும் என்னை பத்தி கவலையும் இல்லை. ஆனா தினமும் ராத்திரி என் ரூம்க்கு வந்து போற மாதிரி இருக்கு.
ஆனா எனக்கு முகம் தெரிய மாட்டேங்குது. காலையில கண்ணு திறந்து பார்க்கும்போது ஏதோ தப்பா தோணும். அப்புறம் உடம்பெல்லாம் கீறல் காயமா இருக்கும். ஆனா நேத்து ராத்திரி மட்டும் யாரும் என் ரூம்க்கு வரல. முக்தி, முக்தி, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? முக்தி, வா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வா வா சீக்கிரம் வா. நீயும் இங்க கூட வரியா? இல்ல, எனக்கு பசிக்கல. நீங்க போங்க. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நீயும் அந்த கீதிகா கூட உட்காந்தனா அவளுக்கு அப்பப்ப வருதே அந்த பயங்கரமான ஆவி உன் மேலேயே வந்துடும். என்ன புரிஞ்சுதா? இந்தாங்க பூஜை பண்ண பிரசாதம். அட சாப்பிடுங்க, நல்லா படிப்பீங்க. பூஜையை இப்படியா பண்ணுவாங்க? இத நான் சாப்பிட மாட்டேன். சரிதான், நம்ம இதை சாப்பிடவே வேணாம். இந்த வாட்ச்மேன் இருக்கானே, 4 புறா பொண்ணுங்களை அப்படி பார்த்துட்டே இருப்பான். அதுவும் அவன் கேவலமான பார்வையில பார்ப்பான். சீ. முக்தி, இப்படி வா முக்தி. முக்தி, இங்க வா முக்தி. முக்தி, நீ எப்படி இங்க வந்த? என்னாச்சு? எனக்கு என்னமோ இது பேயோட வேலைன்னு தோணுது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு என்ன ஆச்சு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேம், தெரியல. இங்க எப்படி வந்த, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? மேம், மேடம், நான் நேத்து ராத்திரி பேய பார்த்தேன். அவ வெள்ளை புடவை கட்டியிருந்தா. எனக்கு எதுவுமே புரியல. நான் இங்க எப்படி வந்தனே தெரியல. நீங்க ஒன்னும் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை ஒண்ணும் இல்ல. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மேடம், நான் பேய பார்த்தது உண்மைதான். எழுந்திரி.
இங்க பாரு முக்தி, இங்க ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்க எல்லாருமே இங்க ஒருத்தி கூட ஒழுங்கு இல்ல. ஒருவேளை இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து உன் கூட விளையாடி இருக்கலாம். இங்க பேய் எல்லாம் எதுவுமே இல்ல. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ரூம்ல இருந்து வெளியில வந்து படுத்து கிடக்குறா. ராத்திரியில இருந்து இவ இங்கேயே கிடக்குறா. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு முக்தி, இன்னொரு முறை இந்த மாதிரி எதையும் நான் பார்க்கவே விரும்பல, கேட்கவும் விரும்பல. புரியுதா உனக்கு? போங்க எல்லாரும், எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. கிளம்புங்க எல்லாரும். மேடம் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்க? பேயே ஆவின்னு சொல்லி மூட நம்பிக்கை வளர்க்க விரும்பல. ஆனா முக்திக்கு நடந்தது எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான். ஆனா வார்டன் என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கிற மற்ற பொண்ணுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடி இருக்கலாம், இல்ல பிராங்க் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பேய் பிசாசுன்னு சொல்றது எல்லாமே வெறும் மூட நம்பிக்கைன்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா முக்திக்கு நடந்துகிட்டு இருந்தது என்னவா இருக்கும்? உண்மையாவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பேய் தான் பாக்குதா, இல்லனா யாராச்சும் விளையாடுறாங்களா, இல்லனா யாருக்குமே தெரியாத அந்த ரகசியம் வெளியே வராம இருக்கா? நீங்க எல்லாருமே சின்ன வயசு பொண்ணுங்க, அதனால எல்லாருமே நல்லா சாப்பிடணும். நீங்க குண்டாயிருவோமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? அட, நீ எதுக்காக இவ்வளவு கம்மியா சாப்பிடுற? உடம்பு நல்லா தானே இருக்கு. கொஞ்ச நாளாவே உடம்பு நல்லா தான் இருக்கு. நல்லா சாப்பிடு, இன்னும் வேணும்னா வாங்கிக்கோ. முக்தி, இந்த வயசுல நீ நல்லா சாப்பிடணும். வயிறு ஃபுல்லா நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டா தானே நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் உனக்கு இந்த தப்பான கனவுலாம் வராது. பயந்துட்டல? இங்க பாரு, இப்போ உனக்கு நடக்கிற ப்ராப்ளம் என்ன தவிர வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ உனக்கு என்ன நடக்க ஆரம்பிச்சிருக்கோ அது எனக்கும் நடந்திருக்கு. அதுவும் இதே மாதிரி தான். என்னையும் அவ குரல் கொடுத்து கூப்பிட்டுட்டு இருப்பா. அவ குரல் கேட்டதும் நானும் பின்னாடியே போயிடுவேன். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அதுக்கப்புறம் ஞாபகமே இருக்காது. நானும் உன்ன மாதிரியே அதே மரத்து கீழே தான் கிடந்தேன். அன்னையிலேருந்து அவ நிம்மதியா என்னை தூங்க விட்டதும் இல்லை, சாக விட்டதும் இல்லை. ஆனா நீ வந்ததுலேருந்து அவ என்னை ஃபாலோ பண்றதே நிறுத்திட்டா. கடவுள்கிட்ட உனக்காக என்னால வேண்டிக்க மட்டும்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஹலோ மாமா. மாமா, இங்க எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா ப்ளீஸ் என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாத, வார்டன்ட்ட போய் போனை கொடு, நான் உங்க கிட்ட பேசுறேன். சரி, நான் இப்பவே வார்டன் கிட்ட போன் தரேன். இங்க பாருங்க மிஸ்டர் சந்தீப், இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்க விஞ்ஞானிகள் நிலாவுக்கு ஒரு சந்திரயான் அனுப்பியிருக்காங்க. ஆனா நீங்க இந்த காலகட்டத்துல பேய் பிசாசுன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல அம்மா அப்பா பிள்ளைங்களை செல்லமா வளர்த்துறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டை விட்டு வெளியில தங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மேடம், புரிஞ்சுது. நீங்க முத்தி கிட்ட கொடுங்க. ஓகே, இந்தா உங்க மாமா பேசணுமா? இங்க பாருமா, நீ திரும்பி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்கேயே தான் இருந்தாங்கணும். வார்டன் மேடம் என்ன சொல்றாங்களோ அதை பண்ணு. இந்த டாபிக்கை பத்தி பேச இதுக்கு மேல விருப்பம் இல்ல. நான் வைக்கிறேன். இன்னையில இருந்து நீ உன் வாயில இருந்து பேய் பிசாசுன்னு வார்த்தையே வரக்கூடாது. இனிமே நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசுன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல? இப்ப நீங்க இருந்து கிளம்பு. அவனி, நீ எங்க போயிட்டு இருக்க? அது அம்மா ஃபோன் பண்ணாங்கல்ல, அதான் இப்ப கிளம்புறேன். நீ எப்ப வருவ? 10 நாளுக்கு அப்புறம் வந்துருவேன்.
ஆனா அதுக்கப்புறமா நான் வேற ஹாஸ்டல் பார்த்து போயிடுவேன். ஏன் நீ போகாத, அப்புறம் நான் இங்க தனியாலாம் இருப்பேன். எனக்கு தெரியும் அப்பா எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. நான் சொல்றதை நீ கேளு. முக்தி, நீயும் இந்த இடத்த விட்டு போயிடு, வேற ஹாஸ்டல் பார்த்துக்கோ. இல்லைனா அந்த பேய் உன்னை நிச்சயம் வாழ விடாது. சரி, நான் இப்போ கிளம்புறேன். மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு. என்னோட ரூம்மேட் அவனி இருக்கால, அவ வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு தெரியும். நீங்க என்னோட ரூமை சேஞ்ச் பண்ணிடுங்களேன். எனக்கு தனியா ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு முக்தி, இப்போ எல்லா ரூம்லயும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு ரூம் காலி பண்ணட்டும், அந்த ரூம்ல போய் உன்னை நான் சேர்த்து விடுறேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. அது வரைக்கும் பாசிபிள் இல்ல. மேடம் ப்ளீஸ். எனக்கு இது தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பேய் பிசாசை பத்தி தெரியும்ல, ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்க, எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? இவங்கள பத்தி நான் புக்ஸ்ல படிச்ச வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நிறைய பேருக்கு எப்படி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரியாம பல விஷயங்களையும் நாம பண்ணிடுறோம். நமக்கு நினைவு திரும்பினதும் இத வேற யாரோ ஒருத்தங்க நமக்கு பண்ணிருக்காங்கன்னு நினைப்போம். என் உடம்புல காயங்கள் இருக்கு பாருங்க, இதையும் நானே பண்ணிப்பேனா என்ன? அது சொல்ல முடியாது, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ராத்திரி நேரத்துல நீ உன்னோட ரூம் கதவை மூடிக்கிட்டு தானே தூங்குற, வேற ஆளால எப்படி உள்ள வர முடியும் சொல்லு? ஒருவேளை அது பேயா இருக்குன்னா கதவை மூடுனா அதை தடுக்க முடியுமா? அதாவது அவங்கெல்லாம் காத்து மாதிரி தானே. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, நீ ராத்திரி தூங்கும்போது உன்னோட ரூம்ல உன் போன்ல இருக்கிற வீடியோ ரெக்கார்டிங் மோட ஆன் பண்ணி உன் முன்னாடி வச்சு தூங்கிடு. காலையில நீ எழுந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும்.
இங்க பாருங்க, எல்லா செக்கப்பையும் நான் பண்ணிட்டேன். இவங்க ஒரு முறை பிரெக்னன்சி செக்அப் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. பிரெக்னன்சியா? ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இத்தனை வருஷமா சின்ன பொண்ணுங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றத ஒழுங்கா பண்ணு. இந்தா. இந்தா, டாக்டர் சொல்றாங்கல்ல, போய் பண்ணிட்டு வா. புடி ஓ. நீ பிரெக்னெண்டா இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த விஷயம் உன் மாமா மாமிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல? உன் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உன்னை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, உன்னை படிக்க வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்கல? இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா அவமானத்துல அவங்க செத்து போயிடுவாங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல. இது எல்லாத்தையும் அந்த பேய் தான் பண்ணுச்சு. ஓ ஷட் அப் முக்தி. முதல் விஷயம், பேய் பிசாசுன்னு எதுவுமே இல்ல. அப்படியே நான் நம்பினாலும் பேய் பிசாசு மத்தவங்கள பயமுறுத்தும், இப்படி பிரெக்னென்ட் ஆக்காது. நீ நீ ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு. ஜஸ்ட் கோ. இங்க பாருங்க, நீங்க இதுல இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுல உங்களோட தப்பு என்ன இருக்கு? எப்படி என்னால இருக்க முடியும்? என்னோட ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. இதுல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் சொல்றது உண்மை. நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா நான் இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கைய விடு, கைய விடு. நான் சாகணும். நான் உயிரோட இருக்க மாட்டேன். பண்ணிக்க போறியா? உனக்கிட்ட பைத்தியமா பிடிச்சிருக்கு? தற்கொலை பண்ணிக்கிட்டா உன் மேல விழுந்த பள்ளி அப்படியே போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உன் மாமா நம்புவார் நினைக்கிறியா? நான் வேற என்ன பண்ண முடியும்? மாமா நான் சொல்றதை எப்பவும் நம்பவே மாட்டாரு. இதெல்லாம் பண்ணது பேய் தானே நான் அவருக்கு எப்படி சொல்லுவேன்? இங்க பாரு முக்தி, உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தெரிஞ்சது ஒரு பொம்பளை. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் அவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணா? இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு முக்தி. அதனாலதான் நான் உன்னை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அதனால சேர்ந்து போராடணும். எப்படி நம்ம ஆழமான தூக்கத்துக்கு போறோம்? ஏன் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? நம்ம சாப்பாட்டுலயோ நம்ம குடிக்கிற தண்ணிலயோ அவங்க ஏதோ கலக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இங்க போடுற சாப்பாடை நீ சாப்பிடாத, தண்ணியும் குடிக்காத.
வாட்ச்மேன் நீயா? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்டா. முதல்ல எந்திரா. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. எல்லாரும் வந்து இந்த நாயை உதைங்க. கொன்னுடுவேன். உதைங்க. விடுங்க, நிறுத்துங்க. நிறுத்துங்க. அப்ப இதெல்லாம் பண்றது நீதானா? இவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறது நீங்க தானா? இங்க பாரு, நான் உன்னோட வார்டன். என்ன ஏதாவது பண்ணீங்க அப்புறம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. எதுக்காக எங்களை இப்படி பண்ணீங்க? அட நான் எதுவும் பண்ணலைங்க. எல்லாத்தையும் பண்ணது இவங்க தான், நான் இல்ல. அப்படியா? எல்லாத்தையும் நான் தான் பண்ணனா? நீ எந்த தப்பு பண்ணலையா? நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. சொல்றா. சொல்லு. சொல்றேன். இவங்க ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வார்டன் மேடம்க்கு இந்த ஹாஸ்டல்ல எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அவங்க சாப்பாட்டுலயும் தண்ணியிலையும் போதை மரத்தை கலந்து வச்சு அவங்கள மயங்க வச்சிடுறாங்க. அவங்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா இவங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அதனால நானும் அதே பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னால கொஞ்ச நேரம் கூட பொறுமையா இருக்க முடியாதா? இவ்வளோ நேரம் தனியாக தானே என்ஜாய் பண்ணீங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா இப்போ என் டர்ன் வரும்போது மட்டும் உன்னால பொறுமையாக இருக்க முடியாதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சத்தம் போடாத. போய் சீக்கிரம் வேலையை முடி. உங்களோட அட்டெலியத்துக்கு எதுக்குடா பேய் இருக்குன்னு கிளப்பி விட்டீங்க? மதுக்கு எங்க ரகசியத்தை பத்தி தெரிஞ்சிருச்சே, அதனாலதான். உண்மையை சொல்லிடுவான்னு வேற வழி இல்லாம தான் நாங்க அவளை கொன்னுட்டோம். பேயா நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரும் இங்க பேய் இருக்கு பயத்தினால ராத்திரி யாரும் வெளியில வர மாட்டீங்கன்னு நினைச்சோம். அப்புறம் எங்க இஷ்டத்துக்கு நாங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். இது எல்லாத்தையும் பண்றது பேய் தான் நீங்க நினைக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் பேய் விஷயம் போட்டு நடிச்சிட்டு இருந்தேன். என்ன போதுமா? நீங்க எப்படி கதவை திறக்கறீங்க? எல்லா ரூமோட டூப்ளிகேட் சாவியும் எங்க கிட்ட இருக்கும். நீங்க இவளையும் மது சுக்லா மாதிரி ஏன் கொல்லணும்னு நினைச்சீங்க? ஏன்னா இவ பிரெக்னன்ட் ஆயிட்டா. இதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. எப்படியாவது உண்மை வெளியே வந்துடும். அப்புறம் நாங்க மாட்டிடுவோம். அதனாலதான் இவ்வளவு கொல்லணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா இவ தப்பிச்சிட்டா. போதும். மிச்ச கதைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. வாடா. ஒரு பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அன்னையிலிருந்து காலேஜில் பேய் பிசாசோட ஆட்டம் மொத்தமா அடியோட நின்று போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நடந்ததுல இதுல நம்மளோட தப்பும் தான் சேர்ந்துருக்கு. நாம நம்மளோட பசங்களை, அதுவும் குறிப்பா பெண்களை, லேடிஸ் ஹாஸ்டல் இல்ல லேடிஸ் காலேஜ்க்கு அனுப்பி அங்க பெண்கள் மட்டும் தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நடுவில் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு எண்ணத்தால நம்ம அங்க நம்பி நம்ம பெண்களை அனுப்பி வைக்கிறோம். இந்த எண்ணத்தை நாம மாத்தியே ஆகணும். சில வருஷங்களா பெண்களே பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிற பல விஷயங்கள் இங்க வெளியே வந்திருக்கு. நாம தான் அலர்ட்டா இருக்கணும். ஒரு பக்கம் வார்டன் தேவிகா அங்க இருக்க வாட்ச்மேனை தப்புக்கு உடந்தையா இருந்ததுக்கும் ரேப் பண்ணதுக்கும் உதவி பண்ணதுக்கான குற்றத்துக்கு அவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. முக்தி அவளோட படிப்பை முடிச்சிட்டா. இன்னைக்கு அவ ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கா. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். அது என்னன்னா, பேய் பிசாசெல்லாம் மூட நம்பிக்கையை தாண்டி வேற எதுவுமே இல்ல. இந்த மூட நம்பிக்கையால தேவிகா மாதிரியான ஆளுங்க அவங்களோட தவறான எண்ணத்தை செயல்படுத்த பயன்படுத்திக்கிறாங்க. நான் உங்கள் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட் எபிசோட்ல இருந்து இன்னைக்கு விடைபெறேன். அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு உண்மையான சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.